பரபரப்பாக நடைபெற்று வந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றுள்ளது. காலையில் தொடங்கிய பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவு பெற்றுள்ளது. பரபரப்பாக நடைபெற்று வந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது. தீரத்துடன் விளையாடிய மாடுபிடி வீரர்கள். பரபரப்பாக நடைபெற்று வந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவு பெற்றுள்ளது. மதுரை பாலமேட்டில் நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவு பெற்றுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் விளையாடினர். பரபரப்பாக நடைபெற்று வந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவு பெற்றுள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கிய பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவு பெற்றுள்ளது. விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் நடைபெற்று வந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவு பெற்றுள்ளது. தீரத்துடன் விளையாடினார்கள் மாடுபிடி வீரர்கள். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன். இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன். மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 3 வருஷம் தான் முடிச்சிருக்கேன். 3 வருஷமா படிக்கிறேன். வடமாடு போவேன். ஐக்கியம் ஆண்டிச்சாமி வெளியே கொண்டோம். ஆமா புரியல. வீடியோ ஆதாரம் இருக்கு. வீடியோ 2 மாதிரி கணக்கிலே சேர்க்கல. வீடியோ ஆதாரம் இருக்கு. இந்த வருஷம் இங்க நான் மாடுடிக்க காரணம் மஞ்சம்பட்டி அந்த பேருக்காகத்தான் நான் முடிச்சேன். மஞ்சம்பட்டி இந்த பேருக்காக என்னோட விசுவாசி அழகர்சாமி ஐக்கியம் ஆண்டிச்சாமி. ஒரு பையன் இறந்து போயிட்டான். ஐக்கியம் ஆண்டிச்சாமி வரமாடு போல விளையாடுற ஒரு பையன் இறந்து போயிட்டான். அவனுக்காக நான் பிடிச்சிருக்கேன். அவன் பேர் வினித்து. அவனோட விசுவாசி. நான் விவசாயி. நான் கூலி வேலை பார்க்கிற ஒரு விவசாயி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்க வச்சிருக்கேன் 3 வருஷம். இன்னைக்கு மாடு முடிக்கிறேன். கவர்மெண்ட் பார்த்து என்ன வேணாலும் உதவி பண்ணட்டும். அப்பா என்னப்பா வேற என்னப்பா ஊருக்காரங்க முத்து நவீன் கிச்சி என் பேர் வந்து துளசி. என் பேர் துளசிராம். நான் பிடிச்ச காரணம் என்னோட ரோல் மாடல் வந்து என் மாப்பிள்ளை சிவா பிரவீன். என்னோட ரோல் மாடல் என் மாப்பிள்ளை சிவா. என் தம்பி முத்து. என் பின்னால் நிக்கிறேன் பேர் இவன் கூட என்னோட ரோல் மாடல். அதே மாதிரி நல்லா உதவுனாங்க எனக்கு. அழகர்சாமியோட ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லு துளசி. கரெக்டான ரூல்ஸ் சொல்ல சொல்லுங்க. அழகர்சாமியோட ரொம்ப நாள் ஆசை. இது வந்து அவனோட அழகர்சாமியோட விசுவாசம். இறந்து போயிட்டு அவனோட ரொம்ப நாள் ஆசை. போன வருஷம் இது முழுக்க இதுக்கு காரணமே என் ஊர் மஞ்சம்பட்டி. 3 மாடு என் ஊர் மஞ்சம்பட்டி லீடி கரெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 3 மாடு எடுக்கல. ஃபர்ஸ்ட் லீடிங் 9 மாடு பிடிச்சிருக்காங்க. 9 மாடு பிடிச்சிருக்கு. 6 மாடு தான் கவுண்ட்ல எடுத்திருக்காங்க. 3 மாடு கவுண்ட்ல எடுக்கல. இப்ப 2 மாடு எடுக்கல. நமக்கு தான் முடிவு எடுக்கணும்.
எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். தேவேந்திர உறவின் முறைக்கு பாத்தியப்பட்டா பாலமேடு மஞ்சமலை சாமியை கும்பிடுற என் இளைஞர் ஊரா இருக்கான். அவங்க தான் எனக்கு முக்கியமா உதவுவாங்க. அரசுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். ஒவ்வொரு மாடுபிடி இளைஞனுக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணா நல்லா இருக்கும். அவன்கிட்ட போங்க திருப்பி. பரபரப்பாக நடைபெற்று வந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றுள்ளது. யார் யார் எந்தெந்த இடத்தை பிடித்துள்ளனர்? நல்லா இருந்துச்சு. இத்தனை கால் பிடிப்பேன் எதிர்பார்க்கல. கூட சப்போர்ட் பண்ணதுனால நான் பிடிச்சேன். போன வருஷம் 8 மாடு பிடிச்சேன். கால் அடி ஓட்டுறதுனால வெளியே போயிட்டேன். அவ்வளவுதான். புரியல, மறுபடியும் போன வருஷம் மாடு பிடிச்ச கவுண்ட்லயே சேர்க்கல. இல்லண்ணா, போன வருஷம் கரெக்டா இருந்துச்சு. இந்த வருஷம் லீடிங் கரெக்டா சொன்னா எனக்கு ஓகே. ஓகே, ஆமா. நான் வந்து 13 மாடு பிடிச்சிருக்கேன். ஆமா, 3 ஃபர்ஸ்ட் பேஜ்ல 3 சேர்க்கல. இப்ப லாஸ்டா 2 சேர்க்கல. லாஸ்டா 2 மாடு சேர்க்கல. இல்ல, அவங்க சொல்ற லீடிங் 13. ஃபர்ஸ்ட் பேஜ்ல 3 மாடு சேர்க்கல. லாஸ்ட் பேஜ்ல 2 மாடு சேர்க்கல. அவ்வளவு. என் பேர் துளசிராம், மஞ்சம்பட்டி. அதே மாதிரி என் தம்பி மாவீரன் அர்ஜுன் நினைவு குழு, அவனு இறந்து போயிட்டான். மாடு ஊத்தி இறந்து போயிட்டான். அவனுக்காண்டி இதை நான் சமர்ப்பிக்கிறேன். மெக்கானிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணா போதும். சும்மா பிடியார் வந்து சும்மா அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்காங்க. சும்மா அனாமத்தா சாகுறான். அவனுக்காக வந்து ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணா போதும். அவ்வளவுதான். ஒரே ஒரு கவர்மெண்ட் வேலை, அவ்வளவுதான். ஆமா, அவங்களுக்குலாம் கவர்மெண்ட் பாக்குதா? பாக்கல இல்ல, அவங்களுக்கு பார்க்கணும். அந்த அண்ணனுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அது எப்படி சொல்றேன்னா, இது வந்து பாரம்பரியமா நடக்கிறது. அதனால இது வந்து யாரும் கட்டி மறிக்க முடியாது. அதனால அதுல இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும். கண்டிப்பா வேணும், அது கண்டிப்பா வேணும். இன்சூரன்ஸ் இல்லாம எந்த ஒரு பிரியாலும் அவன் சப்போஸ் அவன் இறந்து போயிட்டான்னு அந்த அவனால அந்த குடும்பம் வாழணும். அவ்வளவுதான். நம்பர் சொல்லிட்டு பரபரப்பாக நடைபெற்று வந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? ஹலோ, மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் முதல் பரிசாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்ற மாடுபிடி வீரர் 14 காளைகளை அடக்கி முதல் பரிசாக 8 லட்சம் மதிப்பிலான நிசான் எலக்ட்ரிக்கல் காரை பரிசாக பெற்றிருக்கிறார். அதே போன்று மதுரை மாவட்டம் மஞ்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்த துளசி என்ற மாடுபிடி வீரர் 12 காளைகளை அடக்கி அவருக்கான 2வது பரிசாக பைக் பரிசு வழங்கப்பட உள்ளது. இன்னும் சற்று நிமிடத்தில் அந்த போட்டி தேர்வு குழுவானது அந்த சிறந்த காளைகளுக்கான அறிவிப்பை வெளியிட உள்ளார்கள். இந்த போட்டியை பொறுத்த மட்டிலும் காலை சற்று இந்த போட்டி தாமதமாக தொடங்கினாலும் 10 சுற்றுகளாக போட்டி நடைபெற்றது. அந்த போட்டிகளில் சிறப்பாக களமாடிய மாடுபிடி வீரர்கள் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து அந்த இறுதிப் போட்டியின் போது மழை பெய்த நிலையிலும் போட்டி கடுமையாக இருந்தது. ஏனென்றால் முதல் பரிசு பெற்ற நபருக்கும் 2வது பரிசு மற்றும் 3வது பரிசு பெற்ற போன்ற கடந்த ஆண்டு முதலிடத்தை பெற்ற பிரபாகரன் உள்ளிட்டோருக்கு தொடர்ந்து கடுமையான போட்டிகள் இருந்த நிலையில் திடீரென மழை பெய்து சிறிது நேரம் அவன் போட்டியானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்தாக மீண்டும் போட்டி நடத்தப்பட்ட நிலையில் முதல் பரிசாக பார்த்திபன் 14 காளைகளை அடக்கி காரை பரிசாக பெற்றிருக்கிறார். தொடர்ந்து தற்பொழுது அந்த போட்டிக்கு அந்த சிறந்த காளைகளுக்கான அறிவிப்பு வெளியிடுவதற்காக போட்டி தேர்வு குழுவினர் தற்போது ஆலோசனை நடத்துகிறார்கள். அவர்கள் அறிவித்த பின்பாக தான் சிறந்த காளைகள் என்னென்ன என்பது மீண்டும்
தெரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. போட்டியை பொறுத்த மட்டிலும் காலை முதலாகவே விறுவிறுப்பாக நடைபெற்றது. அந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகளை பொறுத்த மட்டிலும் 930 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் காலை முதலாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தாலும் கூட இறுதி சுற்று என்பது மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்த சூழலில் பார்வையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாகவே அமைந்தது. அந்த அளவிற்கு போட்டியும் கடுமையாக இருந்தது. ஒவ்வொரு வீரர்கள் மாடுபிடி வீரர்களும் காளைகளை அடக்கும் போது உற்சாகத்துடன் கைதட்டி ஆரவாரத்துடன் ஒலி எழுப்பக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு இந்த 14 காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர் பார்த்திபன் தற்பொழுது அவர் மிகுந்த சோர்வோடு இருக்கக்கூடிய சூழலிலும் தன்னுடைய நண்பர்கள் முயற்சியோடு இதுபோன்று காளைகளை அடக்கி வெற்றி பெற்றுள்ளேன் என அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த வாடிவாசல் முன்பாக பரிசுகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுடைய உறவினர்களும் சரி, அதே போன்று அவர்களுடைய நண்பர்களும், அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்தினரும் குவிந்துள்ளதால் அந்த களம் முழுவதிலும் அதிக அளவிற்கான ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த போட்டியை பொறுத்த மட்டிலும் மொத்தம் 50 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் ஒரு சிறுமி உட்பட பார்வையாளர்கள் 11 பேர், மாட்டின் உரிமையாளர்கள் 15 பேர், மாடுபிடி வீரர்கள் 24 பேர் என ஒட்டுமொத்தமாக 50 பேர் காயமடைந்த நிலையில் 5 பேர் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.